சிந்தனைக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலிருந்து வசனங்கள் 3 முதல் 5 வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வை ஆகி கரடு முரடானவை சமம் ஆக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக திரும்புகிறதையும், அவருடைய தண்டனையின் காலம் நிறைவேறிற்று என்றும், இனி தேவனாகிய கர்த்தர் மீண்டும் திரும்ப வர ஆயத்தமாகிறார் என்றும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் 2 வசனங்களிலே பார்ப்போம் என்றால், ஒரு குறுகிய தீர்க்க தரிசன வாக்கு. அவர் அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் எருசலேமை குறிப்பிடுகிறார். கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இது முதல் தீர்க்க தரிசனம். 2வது பகுதியை தான் நான் முதலாவது வாசித்தேன். அது கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததின் நிமித்தம் கர்த்தர் இப்பொழுது வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளோடு இசைந்து இணைந்து அவர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினவர் என்பதை நாம் யாத்ராம புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலே பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்திலே வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் அவர் ஒவ்வொரு நாளும் உறவாடினார். ஆனால் இந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாயிருந்து பாவம் செய்து எகிப்திலே அடிமைகளாய் போன போது அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். மீண்டும் வரும்பொழுதும் அவர் அவர்களோடு நேரடியாக பேச வாஞ்சித்தார். ஆனாலும் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீர் மோசே எங்களோடு பேசினால் போதும். இப்படி ஒவ்வொரு காலங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண வேண்டும், தம்முடைய பிள்ளைகளோடு கூட உறவாட வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கிறவர். ஆனால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை சீர்படுத்துவதற்காக தண்டனைகளை அனுமதிக்கிற தேவன் அவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஜனங்கள் எருசலேம் பட்டணத்தார் பல தண்டனைகளை அனுபவித்து தீரும் காலம் வரும் என்பதை அவர் இந்த முதல் தீர்க்க தரிசன பகுதியிலே சொல்லுகிறார். அதற்கு பின்பாக நான் வந்து அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாய் அவர்கள் எனக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள், அப்படி செவ்வைப்படுத்துங்கள் என்று கூப்பிடுகிறவருடைய சத்தம் வனாந்திரத்திலே உண்டாயிற்று என்று தீர்க்க தரிசனத்தை வாசித்தோம். மத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:1 முதல் 3 வரை. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று வசனம் குறிப்பிடுகிறது.
எனவே இந்த தீர்க்க தரிசனத்தில் கூறி உள்ளபடி அந்த சத்தம் உண்டாயிற்று, அந்த அழைப்பு நிறைவேறிற்று என்பதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். தொடர்ந்து பார்க்கும் பொழுது 6வது வசனத்திலிருந்து ஏசாயா 40:6 பார்க்கும் பொழுது, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த பின்னும் என்கிற வார்த்தை நமக்கு இந்த 2 தீர்க்க தரிசனத்திற்கும் இடையிலே ஒரு காலவெளி உண்டு என்பதை மாத்திரம் குறிப்பிடுகிறது. அந்த காலவெளி நமக்கு எத்தனை ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்ன சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன், அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். இப்போ மாம்சம் எல்லாம் புல்லை போல் இருக்கிறது. புல் நன்றாக வளர்ந்து நிற்கும் பொழுது செழிப்பாக இருக்கும். ஜனம்தான் இந்த மாம்சம் எல்லாம் புல், ஜனமே புல். நாம் எல்லாரும் இன்றைக்கு வளர்ந்து செழித்தவர்களாய் பலர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த புல் அல்லது இந்த ஜனங்கள், இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகும் என்று நம்மால் நினைப்பது சற்று கடினம். ஏதோ இப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும், நாம் வளருவோம், நம்முடைய ஆண்டுகள் கழிந்து போகும், அடுத்தொரு சந்ததியார் உருவாகும், இப்படியே தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இந்த புல் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதை வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது அழிவது சடுதியிலே நடைபெறும். கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் என்ன ஆயிடுமா, உலர்ந்து போய்விடுமா. இந்த உலகமே ஒரு நிமிஷத்துல அழிந்து போகும். இந்த நாம் பார்க்கின்ற இந்த அமைப்புகள், இந்த எல்லா விதமான கட்டுமானங்களும் ஒரு நிமிஷத்திலே அழிந்து போகுமா? இது எதற்கு நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம்? எதற்கு தேவன் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய எண்ணங்கள் பல நேரங்களிலே இப்படியாக இது நொடி பொழுதிலே நிறைவேறும் ஒரு காரியம் என்பதை நாம் நினைக்கவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன இத்தனை ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்து இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை போனா நாளைக்கு திங்கட்கிழமை வரும்ன்றது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. திங்கட்கிழமைன்னா நமக்கு இன்னொரு வேலை, இந்த வேலை அந்த வேலை, இதுதான் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் இடையிலே தேவனுடைய ஆவி அதன் மேல் படும் பொழுது என்ன ஆயிடுமோ, ஒரு நாள் இந்த புல் அழிந்து போகும், இந்த புல் உலர்ந்து போகும், பூ என்ன ஆயிடும், உதிரும். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மேன்மையாய் நம் பல காரியங்களை வைத்திருக்கிறோம். நான் சம்பாதித்தது, நான் பெற்றுக்கொண்டது, நான் அவர்களை விட மேலானவன், இவர்களை விட சிறந்தவன் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு மேன்மை என்று. ஆலயத்திற்கு வரும் பொழுது கூட நம்முடைய எண்ணங்களில் இந்த மேன்மையின் எண்ணங்கள் இல்லாமல் போவதில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த மேன்மையெல்லாம் என்ன ஆயிடும், பூ விழுகிறது மாதிரி. இனிமே நமக்கு தெரியும், ஒரு பூ அழகா செடியில நிற்கும், நம்ம பார்த்துட்டு அதை ஆசைப்பட்டு அதை பறிச்சிட்டோம்னா அப்புறம் அங்க இருக்காது இல்ல. இதே போல ஒரு நாள் இந்த புல் அழிந்து போகுமா, இந்த பூ உதிர்ந்து போகும். சற்று இன்றைக்கு நாம் இதை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இதை குறித்து அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, 8வது வசனம், புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வசனம் இதுதான். இப்படி நமக்கு மேன்மையாய் இருக்கிறவைகள் நம்மை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாய் சொல்லுகிறார்களே, அவர்களுடைய மேன்மைகளின் அடிப்படையிலே இந்த மேன்மைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள், எல்லா மேன்மைகளும் ஒரு நாள் அழிந்து போகும், நாமும் அழிந்து போவோம். ஆனால் நிலைத்து நிற்பது என்ன, தேவனுடைய வசனம்.
லூக்கா சுவிசேஷம் 21, 33, 34 வசனங்களிலே இதைத்தான் பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகையினால் என்ன பண்ணக்கூடாதா? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கடந்த மாதத்தில் நாம் சிந்தித்தது என்ன? எதை சிந்தித்தோம்? அதுவும் ஆண்டவருடைய வருகையை குறித்த 2 உவமைகளை பார்த்தோம். எது பார்த்தோம்? கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கும் ஞாபகம் இல்லை. இப்படிதான் மறந்து போகுது நமக்கு. இன்னைக்கு இப்போ கேட்கிற வசனம் கூட அடுத்த வாரம் ஞாபகம் இருக்காது. அதனால தான் இங்க எழுதி வைத்து கொடுத்திருக்கிறார். ஏன்னா நேற்று கடந்த மாதத்தில் 2வது வாரம் நாம் என்ன சிந்திச்சோன்னு இன்னைக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மாதமும் ஒரு வாரமும் கழிந்திருக்கிறது, அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரியும் இது நமக்கு என்ன. நம்ம எல்லாம் புல்லு, நம்ம எதை பார்த்துட்டு வரலாம்? நம்ம புல்லுக்கு மேல இருக்கக்கூடிய பூவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, இந்த பூ ஒரு நாள் போயிடும், இந்த புல் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அவருடைய வசனம் தான் நிற்கும். அந்த வசனத்தை நாம் மறக்கக்கூடாது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, மீண்டும் மீண்டும் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், நம்முடைய இயல்பான தன்மை, நாம் பிறந்ததிலிருந்தே பழகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், நம்முடைய திருச்சபையின் கோட்பாடுகள், இவைகள் எல்லாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதை குறித்தே இருக்கும் என்றால், ஒரு நாள் நாம் பரிதபிக்கப்பட்ட புல்லை போல் மாறிவிடுவோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன பார்த்தோம் லாஸ்ட் மந்த், கடந்த மாதத்திலே? யாருக்காவது ஞாபகம் வந்ததா? மத்தேயு 25வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். 2 உவமைகள், 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள் எதற்கு புறப்பட்டாங்க? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள். புறப்பட்டு போய்கொண்டே இருக்கோம். அதில் 5 பேர் என்னவங்க? புத்தி உள்ளவங்க. 5 பேருக்கு புத்தி இல்லை. அவர்களிடத்துல என்ன? புத்தி இல்லாதவர்களிடத்துல. புத்தி இல்லாதவர்களிடத்துல எண்ணெய் இல்லை. எண்ணெயை எதற்கு ஒப்பிட்டு பார்த்தோம்? நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறோமா என்று பார்த்தோம். 2வது உவமையில என்ன பார்த்தோம்? 3 விதமான மக்கள், ஊழியக்காரர்கள். யாருடைய ஊழியக்காரர்கள்? அந்த பிரபுவின் ஊழியக்காரர்கள். பிரபு தூர தேசத்துக்கு போகும் பொழுது 3 பேரிடத்துல என்ன கொடுத்துட்டு போனாரு? தாலந்துகளை நம் கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த தாலந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த உவமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதெல்லாம் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு அல்ல, திருச்சபைக்குள்ளாக தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நமக்கு தான் அவைகளை சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று எத்தனையோ உவமைகளை சொல்லி இருக்கிறார். எதற்காக? நம்மிடத்திலே காணப்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்ததான தாற்பயங்கள், இவைகள் ஒவ்வொரு கோணங்களிலும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்று தான் உவமைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவரை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ளாத புற மதஸ்தருக்கு உரியது அல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்பா அப்படின்னு சொல்லுகிறார். அவருடைய ஊழியக்காரர் என்று அழைத்து 3 விதமான தாளந்துகளை கொடுத்தாரே, அதுல ஒருத்தர் எப்படிப்பட்டவர்? புதைத்து வைக்கிறவர். பிரயோஜனமற்ற அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்த்தோம். இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவதற்காகவே ஆண்ட தேவனாகிய கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வசனம் ஒளிந்து போவதில்லை. அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் கடைசியாக மத்தேயு 25 சொன்னதே நாம் கடந்த மாதத்திலே தியானித்தோம். 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற பல உவமைகள். அதுல ஒரு முதல் உவமை
விதைக்கிறவனுடைய உவமை. அது பலவிதமான நிலங்களிலே அந்த வசனங்கள் விழுகிறது, அந்த விதைகள் விழுகிறது. அதுல வழியருகே விழுந்தது என்ன என்ன எடுத்துட்டு போயிட்டு பறவைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு. அது அவங்களுக்குள்ள வேலையே செய்யல. அது யாரை குறிக்கிறது? இந்த உலகத்திலே எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட பிறகு அவங்களுக்குள்ள அது கொஞ்சம் கூட தெரிய செய்யல, அதுக்குள்ள அது போயிடுச்சு. கேட்கறாங்க, போயிடுது. ஒரு டிராக்டை கையில கொடுக்குறாங்க, பார்க்கறாங்க, பார்த்தோன்னு இப்படி கீழே போட்டு போயிடுறாங்க. அவர்களை குறிக்கிறது. இப்படி பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நீ நல்ல நிலமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த உவமையை தான் இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேறொரு மத்தேயு 13:24 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ தன்னுடைய நிலம், அதுல நல்ல நில விதையை பார்த்து விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ முதல்ல உள்ளது பலவிதமான நிலம், இது தன்னுடைய நிலம். எல்லா உவமைகளும் கொஞ்சம் அப்படியே சிமிலரா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம நல்லா கவனிக்கலைன்னா சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு முன்பாக திருப்பி பார்த்தீங்கன்னா 13:9 கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கும் நான் அதைத்தான் அறிவுறுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சபையாராய் இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்து ஏமாந்து விடக்கூடாது. நாம் காதுள்ளவர்களாய் இந்த நாளிலே கேட்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நமக்கு மீண்டும் மீண்டும் ஏன் தருணத்தை தருகிறார். ஆண்டவரே, என்னுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணும் என்று இப்பொழுது உங்கள் இருதயத்திற்குள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஏதோ கேட்டது மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் அவர் இப்படி ஊமைகளாய் பேசுகிறார் என்பதையும் தெரிவித்திருக்கிறார். வாசிக்கலாம். 25 வாசிக்கிறேன். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துருடைய வேலை என்ன? களைகளை விதைப்பது. இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே, தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்குள்ளே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே எல்லா இடத்திலையும் களைகள் இருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். எல்லாரும் தேவனுக்கு உண்மையானவர்களா? இல்லை. ஆனால் இவர்களை பார்த்து நாம் இடரல் அடைந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் பள்ளங்கள், மேடுகள், குஞ்சுகள். இதெல்லாம் பார்த்து பல நேரங்களில் நம்ம இடரல் அடைந்து விடுகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட அவன் வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பவே களைகள் ஏன் பிடுங்கப்படவில்லை? நம்ம பல நேரத்துல கேட்கிறோம், இப்படி பொல்லாதவர்களாய் இருக்கிறார்களே, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இப்படிப்பட்டவர்கள் இத்தனை இடையூறுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பேருக்கு எத்தனை விதமான இடர்பாடுகள் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த இடர்பாடுகளை
சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். தவறுகளிலே நாம் விழுந்து விட மாட்டோம். அதை பார்த்த உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு தெரியும். ஆவியானவர் நம்மோடு சொல்லுவார், இது உனக்குரியது அல்ல என்று. ஆனால் இன்னும் நாம் இடறிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் போதுமான அளவிற்கு இல்லை. முத்திரையாக பெற்ற ஆவியானவரை நீ முத்திரையாகவே தான் வைத்திருக்கிறார். அவர் உனக்குள்ளே வியாபித்து உன்னை நிரப்புவதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்னும் அந்த களைகளை அனுமதித்துக் கொண்டேதான் இருக்கிறார். அவர்கள் வளரட்டும், அதை பிடுங்கி போட வேண்டாம். அறுப்பு காலம் வரைக்கும் இரண்டும் வளரட்டும். ஆனால் கடைசியிலே நடப்பது என்ன? முதலிலே களைகள் அறுக்கப்பட்டு சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படும். கோதுமை அவருடைய களஞ்சியங்களிலே, அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படும். இதற்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். 37வது வசனத்திலே அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஆண்டவர் தான் நல்ல விதையை விதைக்கிறார். நம்ம எல்லாம் தேவனால் விதைக்கப்பட்ட விதைகள், வளர்ந்து வருகிறோம். நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும், எங்க இருக்கிற இடரல்கள்? ராஜ்யத்தில் இருக்கிற. அதனாலதான் நான் திட்டமா சொல்றேன், இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியங்கள், கலைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளே கலைகளாக, இதற்குள்ளே பள்ளங்கள், இதற்குள்ளே மேடுகள், இதற்குள்ளே குன்றுகள் எல்லாம் ஒரு நாள் தகர்க்கப்படும். இங்கே ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்ப இங்க கலைகள் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இடரல்கள், அதை செய்யக்கூடிய அக்கிரம சிந்தையுடையவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக, இந்த அக்கிரம சிந்தையுள்ளவர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம், இல்ல சிறு சிறு ஊழியங்களை செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், இல்ல பெரிய ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். அவருடைய ராஜ்யத்திலே இடரல்களை உண்டு பண்ணுகிற அக்கிரம செய்கைக்காரரையும் அவர்களுடைய இடரல்களை எல்லாவற்றையும் முதலாவது அகற்றுவார்கள். 42, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இப்போ இப்படி ஆண்டவர் திட்டமான காரியங்களை உவமைகளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். நேரடியா சொல்லல. ஏன் சொல்லல? இதைத்தான் இன்றைக்கு நாம் இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். நம்ம அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சு சொல்றதுல விளங்கி கொள்ளாமல் இருந்து நாம போயிடக்கூடாது. கவனிக்கலாம். நம்ம கடந்த மாதத்திலே பார்க்கும் பொழுதும் அந்த 5 தாலந்துள்ளவனுக்கு இந்த 1 தாலந்துள்ளவன்டேந்து எடுத்து, நீ சும்மா இரு, பயனற்றவன், இவனை கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்கன்ட்டு அவர்தான் எடுத்து யார் கொடுத்தாரு? 5 தாலந்து. முதலே தாலந்து வித்தியாசம் ஏன் கொடுக்கப்பட்டது? அவரவருடைய திறமைக்கு ஏற்ற விதமாக. இந்த திறமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்திலிருந்து 33வது அதிகாரத்திலிருந்து சில கருத்துக்களை பார்த்தோம். ஞான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர் என்று. நன்றாக கவனிக்கிறீர்களா? அதனால தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்திலே சில தகுதிகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலே சில மாற்றங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் இருந்த வண்ணமாகவே வருவேன் போவேன், எதையுமே கண்டு கொள்ள மாட்டேன் என்று நாம் இருக்கக்கூடாது. மோசே ஜெபித்தது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று ஜெபித்தார்.
அதனால நம்ம ஏதோ கவனக்குறைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படி ஆண்டவர் கடற்கரையில ஜனங்களிடத்துல வந்து உட்கார்ந்து கடலோரத்துல உட்கார்ந்தாருன்னு 1வது வசனத்துல போட்டிருக்கு. பொதுவாக வந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தான் அந்த 1வது விதைக்கிறவனுடைய விதை பல நிலங்களை குறித்து சொன்ன ஓமையை சொல்லுகிறார். சீஷர்கள் தனியாக வந்து கேட்கிறார்கள். 10வது வசனம், அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அடுத்த வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நம்ம இன்னைக்கு உள்ளவர்களாக இருக்கிறோமா, இல்லாதவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்லாம் எவ்வளவோ கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வசனத்தை கேட்கிறோம், அது நமக்குள்ள கிரியை செய்யாம அப்படியே கேட்டு விட்டுட்டே போறோம்னா நம்ம யார்தான் உள்ளவர்களா? பதில் சொல்லுங்க. நாம் உள்ளவர்களா இல்லாதவர்களா? இல்லாதவர்கள். ஒரு காலத்தை வாங்கினா புதைச்சு வச்சுட்டான். 5 கன்னிகைகள் மற்றவங்களோட சேர்ந்து நாங்களும் எதிர்கொண்டு போவோம்னு புறப்பட்டாங்க. ஆனா அவர்களிடத்துல உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய முடியவில்லை. இல்லை, ஆனா அவங்க நினைச்சது நாங்களும் போறோம் அப்படின்ட்டு ஆண்டவர் இங்கு அழகாக சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏன்? 13வது வசனம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாசிப்போம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடைய பேசுகிறேன். கண்டாச்சு, கண்டதுக்கு எந்த எஃபெக்டுமே இல்லைன்னு அவங்க யாரு? காணாதவர்கள் தான். கேட்டாங்க, கேட்டதுக்கு எந்த எஃபெக்டுமே இல்லை, மாற்றம் இல்லை என்றால் கேளாதவர்கள், உணராத இருதயம் உடையவர்கள் அப்படி இருக்கிறாங்கப்பா. அதனால நான் அவங்ககிட்ட கதை பேசிட்டே போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உவமைகளாய் கதைகளை சொன்னது, பரலோக ராஜ்யத்தின் மேலான சத்தியங்களை சொன்னது காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தரப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நாம் கெஞ்சி கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதற்கு பயனுடையவர்களாய், உணர்வடையத்தக்கதாய் எங்களை மாற்றும். வசனத்தை கேட்கும் பொழுதே சிலருக்கு தூக்கம் வருது. ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியே வாசுகிறேன். 14வது வசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் எப்படி இருக்குது? இதுதான் புல், செழிப்பா இருக்கும். புல் அப்படியே சில இடத்துல இந்த போற புல்லெல்லாம் வளர்ந்துருந்ததுன்னா அப்படின்னா ஹைட்டா இருக்கும். இதுக்குள்ள போக முடியுமான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இவ்வளவு டென்ஸா இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். ஆனா அந்த புல் என்ன ஆகும்? கர்த்தருடைய ஆவியானவர் ஆவி ஊதப்பட்ட உடனே அப்படியே உலர்ந்து போயிடும். அந்த மேன்மையெல்லாம் போயிடும். ஒரு நாள் நம்முடைய மேன்மையும் அப்படிதான் போயிடும். ஆனால் அதை உணராமல் நம்ம ஏன் இருக்கிறோம் என்றால் நம்முடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 33, 34 ஏற்கனவே சொன்னேன். 34வது வசனத்துல, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், வெறியினாலும், லௌகிக கவலையினாலும், 3 காரியங்கள் அதிகமான உட்கொள்ளுதல்னா, பெருந்திண்டின்னா ஏதோ நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறது இல்லை. சாப்பாடெல்லாம் ஒரு காலத்து கொஞ்ச நாள் இளவை வயதுல சாப்பிடுறது நல்லது, யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. நன்றாக சாப்பிடுங்கள்.
இங்க இருந்த வாலிபர்கள் 2 லைன் இருப்பாங்க, இன்னைக்கு 1 லைன் தான் இருக்கிறாங்க, ஏன்னு தெரியல. நன்றாக சாப்பிடுங்கள். ஆனா இது அதை சொல்லல. வசனத்தை கூட நம்ம கேட்டே இருக்கும் பாருங்க, அதுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை. ப்ரீச்சருக்கு மார்க் போட்டுட்டு அப்படியே இருக்கிறோம்ல. இதுவும் பெருந்திண்டி தான். வசனத்துக்கு பஞ்சம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு பெருந்திண்டி என்று சொன்னோன்னே ஏதோ சாப்பிட்றதில்ல. நல்லா சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க, நல்ல வேலை செய்யுங்க, எந்தவித தப்பும் இல்லை. ஆனால் இது நம்மளை மயக்கமடைய செய்கிறதா? சாப்பிட்டு அப்புறம் முந்தே உட்கார முடியாத அளவுக்கு சாப்பிடாதுங்க. அப்ப அது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு அப்படியே போய் தூங்கிடுறோம்ல. இன்னைக்கு இப்போ மத்தியானம் என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிட்டு மத்தியானம் அவ்வளோதான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தூங்கினாதான் உண்டுன்னு தூங்கிடுவோம் பாருங்க. சரி, தூக்கம் வந்தால் தூங்குங்க. தூங்கி முழிச்ச பிறகாவது படிக்கிறோமா, செபிக்கிறோமா? ஆண்டவரே எங்களுக்கு இறங்கு. ஆண்டவர் அதான் சொல்ல, நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இன்னைக்கு நம்முடைய கண்களும் காதுகளும் எப்படி இருக்கு? எல்லாரும் தான் வசனத்தை ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஆனா அந்த சீஷர்களுக்கும் விளங்கல, அவங்களுக்கும் விளங்கல. அவங்க அப்படியே போயிட்டாங்க. சீஷர்கள் இவருக்கு பின்னாகவே வந்து அவரிடத்துல, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படி பேசுறீங்க? 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கா? அந்த ஆட்டிடியூட், அந்த தன்மையிலே வித்தியாசம் இருக்கிறதா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பல நேரங்களிலே கேட்கிறோம். கேட்டுவிட்டு எப்படி நாம் செயல்படுகிறோம் என்பது மிகவும் மிகவும் அவசியம். அப்படியே ஏசாயா 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 6வது அதிகாரம். அங்கே ஏசாயா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஆலயத்துல போய் உட்கார்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரிந்தது. நான் அதற்குள்ளாக இப்பொழுது போகவில்லை. இங்கே ஆண்டவர் இதே வசனத்தை சொல்லுகிறார். பின்பு 8வது வசனம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஆண்டவரே சொல்றார், நீ இப்படி இருப்பான்னு கோபத்துல சொல்லு. ஆனால் யார் நமது காரியமாய் போவார்கள் என்று ஏசாயாவை தட்டி எழுப்பி விட்டதும் அவர்தான். போய் என்ன சொல்லணும்? நான் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன், இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நீங்க உணராம இருக்கிறீங்களே என்று போய் நீ சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். கோபத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் இன்னும் அவங்கள எவ்வளவோ சொல்லிட்டேன், கேட்கல, இனி அவங்கள தண்டிக்க போறேன். அவர் எப்படியெல்லாம் தண்டிப்பார் என்றுதான் அந்த ஏசாயா இந்த பகுதி 7வது அதிகாரத்திலேருந்து அப்படியே தொடங்குது. கடைசியில 39வது அதிகாரம் வரைக்கும் இவர்களுக்கும் பக்கத்து தேசங்களுக்கும் எல்லாம் உண்டாகக்கூடிய அழிவுகள், கஷ்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொல்லிட்டு 40வது அதிகாரத்துல நான் தண்டித்து முடிச்சுட்டேன், இனி திரும்ப வருகிறேன் எல்லாம் சொல்றார். நாம் அந்த நாட்களிலே வைக்கப்படவில்லை, இந்த நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், தன்மைகள் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக தான் இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள். அது ஒரு சரித்திரமாக இருந்தாலும் நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்க உணர்வடையாம இருக்கிறதுனால நீயும் போய் அவங்க இருதயத்தை கொழுத்ததாக்கி அவங்க உணராம இருக்கும்படி சொல் என்று அனுப்பி விடுகிறார். இப்ப இதனுடைய கருத்து என்ன?
ஒரு தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்து விட்டான். 2 தாளந்தை பெற்றவன் 5 தாளந்தை பெற்றவனும் அதை பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு பாராட்டு, அவர்களுக்கு பரிசு, இவனுக்கு ஒரு தண்டனை. நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொண்டதை குறித்த உணர்வு இல்லாமல் எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டோம் என்று புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அதற்குரிய மாற்றம் முன்னிலே இல்லை என்றால் நீ காதார கேட்டும் கேளாதவனை போல் இருக்கிறாய், உணராதவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இடரல் உண்டாக்குகிறவர்களாய் இருப்பார்கள். பதரை அக்கினியில் முதலாவது சுட்டெரிப்பார்கள். நமக்கு இடரலாக பல எண்ணங்கள், பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டு நாமும் இடறி போகக்கூடாது. களைகளை விதைத்தவன் சத்துரு. நல்ல விதையை விதைத்து நம்மை வைத்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இந்த களைகள் வளருகிறதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. இப்போ நம்மால முடியல, நம்மிடத்திலே இருக்கிறதை கொண்டு ஆண்டவருக்காக கிரியை செய்ய முடியவில்லை, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியவில்லை, நம்மை நாமே அவருக்கு எதிர்கொண்டு போகத்தக்கதான ஆயத்தத்திலே நாம் இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நானும் எதிர்கொண்டு போறேன். நன்றாக கவனியுங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அங்கு ஒரு சிறப்பான ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 4 காரியங்களுக்காக ஜெபிக்கிறான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன், ஏதோ ஒரு காரியம் நமக்கு தெரியாது என்று தாய் தீர்மானித்து விட்டாள், இவன் துக்கத்தின் பிள்ளை. எனவே அவனுக்கு பெயர் என்னது? யாபேஸ். இதற்கு முன்னான அதிகாரங்களை எல்லாம் பார்ப்போம்னா யாபேஸ் என்பது ஒரு இடத்தையும் குறிக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு உரியவர்களையும் யாபேஸ் என்று சொல்லப்படலாம். இந்த அதிகாரத்திலே வம்சவழி குறிப்பிடுகிறது. 4வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வம்சவழி குறிப்பிடுகிறதிலே யாபேஸ் அங்கே வரவில்லை. ஆனால் யாபேஸ் 2வது அதிகாரத்துல எல்லாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு இடம். எனவே இந்த ஆனால் தாய் அவனை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷனும் கூட ஒருவேளை அவனுடைய சந்ததி இருந்த இடம் யாபேஸ் என்று வந்திருக்கலாம். ஏதுவாய் இருந்தாலும் தீர்மானிக்கப்பட்டு விட்டாங்க, இவன் துக்கத்தோட பெற்ற இவனுக்கு பேர் யாபேஸ்ன்னு வச்சு முடிச்சிட்டாங்க. ஒருவேளை அவன் குறைவுள்ளவனாக எல்லார் மத்தியிலும் இருந்திருக்கலாம், ஒரு தாளந்தை பெற்றவனை போல் இருந்திருக்கலாம், அவனுக்கென்று ஒரு பெருமை, ஒரு இது இல்ல, ஒரு மகிமை, மேன்மை இல்லாமல் அவன் இருந்திருக்கலாம். ஏன்? தாய் அவனை துக்கத்தோட பெற்றபடியினாலே அவனுக்கு அப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஆனால் அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. நமக்கு ஞான இருதயம் இருந்தாதான் ஞானம் கிடைக்கும்னு சொன்னேன். இன்னைக்கு ஞான இருதயம் இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு ஞான இருதயம் வேண்டும் என்று கேட்கலாம். எல்லையை பெரிதாக்கி என்று சொல்லும் பொழுது ஏதோ நம்முடைய பிசிக்கல் பவுண்டரி, நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அநேக காரியங்களை நம்மால் கிரகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லை, அநேக காரியங்களை குறித்து நம்மால் உணர்வடைய முடியவில்லை. அதனாலதான் மோசே ஜெபித்தார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தர்கள். இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியம் என்னன்னே தெரியாம கடைசியில் என்ன பண்ணிடுறோம்? டிவியை போய் போட்டுட்டு
டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டுட்டு, நான் சினிமா பாட்டை சொல்லலை, நம்ம எல்லாம் சபை மக்கள் சினிமா பாட்டு கேட்க மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறோம், ஏதோ அந்த ஊழியக்காரர் ஒன்று சொல்கிறார், அப்புறம் அதை மாற்றிட்டு இந்த சேனலை பார்க்குறோம், இதை இவர் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் குழப்பமாக இருக்குது. கடைசியில் இதை வச்சு யோசிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிடுறோம். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரே, எனக்குள்ளே முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொன்னீரே. எனக்குள்ளே இருக்கிறவர் நீர் என்கிட்ட பேசும் ஆண்டவரே, நீர் பேசத்தக்கதாய் என்னுடைய எல்லையை விரிவாக்கும். நிறைய காரியத்தை நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதெல்லாம் எனக்கு முடியாது, அதெல்லாம் எனக்கு முடியாது, அதெல்லாம் எனக்கு முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள் அநேக. போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நிறைய நேரத்தில் சொல்றோம்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டா போதும். இந்த 50-60 வயதெல்லாம் வரும்போது நினைப்போம், அப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், இனி என்ன பண்ண போறேன், சும்மா இருக்க போறேன், ஆண்டவர் கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடி. இப்படி இருக்கிறவங்க அந்த 5 கன்னிகைகள் போலதான் மோஸ்ட்லி இருப்பாங்க. எந்த 5 கன்னிகைகள்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் இருந்த கன்னிகை. அவங்க நினைச்சுட்டாங்க அவங்க எதிர்கொண்டு போறாங்க. உண்மையா எதிர்கொண்டு போகிறவர்கள், நீர் சொல்லும் ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். மோசே கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் கூடவே நடந்து கொண்டே வந்தார். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ரிட்டையர்மெண்ட் எல்லாம் உலக வேலையில தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துல கடைசி வரை நமக்கு வேலை உண்டு. படுத்திருக்க வேண்டிய நிலையினாலும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இருதயம் விருத்தி அடைய வேண்டும். சாலமோன் ஜெபித்த ஜெபத்திலே அதுதான். இவ்வளவு ஜனங்களை எல்லாம் நான் ஆண்டவரே ஆளுகை செய்யணும், நான் சிறியவனாயிருக்கிறேன், இருதயத்தை விருத்தி அடைய செய்யும். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதை சிந்தித்து தேவன் விரும்புகிற பிரகாரமாய் செயல்படத்தக்கதான ஞானம் எனக்கு வேண்டும். யாபேஸ் கேட்டான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. அவன் சும்மா எனக்கு நிறைய இடத்தை தாரணும்னு கேட்டான் அல்ல, அவருக்கு கரம் கூட இருக்கணும். உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். அப்ப நம்ம இருக்கிற உலகத்துல தீங்கு கண்டிப்பா வரும், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தீங்குக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். அப்படிதான் பரமண்டல ஜெபம் கூட சொல்லுது, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே கூட இருப்பேன். நீ ஆற கடந்துதான் ஆகணும். உலகத்துல தீமை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, அசுத்தம் இருக்கிறது, பொல்லாப்பு இருக்கிறது, களைகள் நிறைந்த இடத்தில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அதனாலதான் 9வது வசனத்துல முதல்ல அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். நீங்க இன்னைக்கு கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டுமா? தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டுமா? யாபேஸ் ஜெபித்தது போல் ஜெபிக்க கற்றுக்கொள்ள. எனக்கு ஒரு தாளந்து தான் சும்மா இருக்காதுங்க. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நிர்விசாரமாய் இருக்க வேண்டாம். களைகள் வளர்கிறதை பார்த்து இடரலுக்குள்ளாக போக வேண்டாம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று கேட்போம். என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்போம். உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும் என்று கேட்போம். நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்க கற்றுக்கொள்வோம்.
இதை உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கண்ணார காதார கேட்டு கேளாதவங்களை போல இருக்க முடியாது. உணர்வில்லாத இருதயமுடையவர்களா இருக்க முடியாது. ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளாக கொண்டு வரும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயினால் வார்த்தைகளை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். சிம்பிள் டெஸ்ட் தான். இந்த வசனம் இன்னைக்கு கேட்கிறோம்ல, இது அடுத்த நாள் ஞாபகம் இருக்குதா? இருந்ததுன்னா அது நமக்குள்ள கிரியை செய்துச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். நன்றாக கவனியுங்கள். கடைசியாக மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் மல்கியா 4வது அதிகாரம் வசனங்கள் 1-2 நான் வாசிக்கிறேன். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அது கர்த்தருடைய நாள். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அதான் முக்கியம், இது எல்லாருக்கும் உலகத்துல மொத்தமா வரும். உலகம் சுட்டரிக்கப்படும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில எது வேணாலும் நடக்கலாம். ஒரு நியூக்ளியர் வார் வரலாம். நம்ம எப்படி காப்பாற்றப்படுவோம்? வசனத்தை நம்புவோம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். யாவை சத்தம் கேட்டார், தீமைக்கு நீர் என்னை விலக்கி காத்தர்கள். உம்முடைய கரம் என் மீது இருக்கட்டும். என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதியும். எல்லையை பெரிதாக்கும்னு சொன்ன உடனே நம்முடைய உலக ஆசீர்வாதங்களை தயவு செய்து உடனே மனதிற்கு முன்பாய் வைத்து அதை ஆண்டவர் தருவார். ஆனால் எல்லையை பெரிதாக்கும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் உங்கள் எல்லையை பெரிதாக்குங்கள். ஒரு வசனத்தை கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டு உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கிரியைக்கும் தேவனை அறியாதவர்கள் கேட்கிறார்களே அவர்களுக்குள்ளே நடக்கிற கிரியைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நேற்றைக்கு நீங்கள் கேட்ட பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே உண்டான எண்ணங்கள் இன்றைக்கு கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உண்டாகிற எண்ணங்களில் வித்தியாசம் இருக்கிறதா? அப்படி என்றால் உங்களுடைய எல்லைகள் பெரிதாகிறது. நீங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். உள்ளவனவனோ அவனுக்கு இன்னும் என்ன கொடுப்பார்? அதிகமாய் கொடுப்பார். அந்த இடத்துல தயவு செய்து கேட்போம். ஆண்டவரே, இந்த யாபேசை போல் நான் சொல்லிக்கிறேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள். இந்த கடைசி நாள்ல தீமையின் நாள், அக்கினி நிறைந்த நாள். அந்த நாளிலே களைகள் சுத்தரிக்கப்படும். நான் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்று உண்மையாய் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஒரு விசை எழுந்து நிற்பீர்களா? ஆண்டவரை நோக்கி நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாகோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை தெரிந்து களஞ்சியத்தில் சேர்ந்து
களஞ்சியத்தில் சேர்த்து அதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபித்து விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ஆண்டவரே, நீர் வருகிறீரப்பா. இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. உங்களுக்கு எத்தனையோ எச்சரிப்பை கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் வாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். உலகத்தின் நிகழ்வுகள் எல்லாம் எங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை அனுதினம் ஜெபித்து எங்களுக்குள்ளே அந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவரை அதிகமாய் பெற்றுக் கொள்கிறவர்களாய் இல்லாமல் இருப்போம் என்றால் எங்களுக்குள்ளே உணர்வு இருக்காது. ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலத்தால் எங்களை நிரப்பும் பொழுது எங்களுக்குள்ளே இருதயம் உணர்வடைந்த இருதயமாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் எங்க வசனத்தை கேட்டாலும் அந்த வசனம் ஆண்டவரே எங்களோடு பேசுகிறதாக இருக்கும். கலைகள் நிறைந்த உலகம், கலைகள் நிறைந்த தேவ ராஜ்யத்தின் மக்களாய் நாங்கள் இந்த இடத்துல, இந்த உலகத்துல இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கலைகளை பார்த்து நாங்கள் இடறி போகாதபடி ஆவியானவர் எங்களோடு ஆண்டவரே போதிக்கிற ஆவியானவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் எங்கள் இருதயத்தை நீர் விருத்தியாக்கும். எங்கள் எல்லைகளை பெருக பண்ணும். தேவனுடைய கரம் எங்கள் மீது இருந்து ஆண்டவரே தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு விலக்கி எங்களை நீர் காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த யாபேசின் ஜெபத்தை நீர் கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற உடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று உமக்கு தெரியும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எப்படி யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தானோ, நாங்களும் உம்முடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாய் மாறும்படியாய் எங்களுக்கு நீர் அருள்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.